அடுத்து திண்டுக்கல் தாலும் யூசுஃபி அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர், சிறந்த எழுத்தாளர் மௌலானா ஹாஃபில் எஸ்ஏ ஹாஜா நிஜாமுதீன் யூசுஃபி ஹசரத் அவர்கள் விர்ச்சுவல் கரன்சி மற்றும் ஆன்லைன் வர்த்தகம் என்ற தலைப்பில் நமக்கு மத்தியில் ஆய்வுரை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலா லஹுல் ഖൽഖு வல் அம்ர். தபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன். قال النبي صلى الله عليه وسلم إن من أشراط الساعة أن يفشو المال ويكسر وتفشو التجارة أو كما قال صلى الله عليه وسلم. رواه الإمام النسائي رحمه الله. இந்த சிறப்புமிகு கருத்தரங்கத்தினுடைய தகுதிமிக்க தலைவரும் உஸ்தாது பெருந்தகையும் அவர்களே மற்றும் மூத்த உஸ்தாதுமார்களே, உலமாக்களே, 35 நிமிடங்கள் நேரம் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ 5 நிமிஷம் முன்னாடி உள்ளது கூட ஒன்றாலும் 11:25 12 மணி வரைக்கும் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக நம்முடைய பாக்கியத்துடைய உஸ்தாது ரஹ்மத்துல்லாஹி சொன்ன மாதிரி இந்த பயிலரங்கத்தின் மூலமாக ஆய்வு செய்யக்கூடிய, கிதாபுகளை புரட்டக்கூடிய உலமாக்களை களத்தில் இறக்கி இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இது ஆகப்பெரிய ஒரு பெரிய மன்ஃபாத் பயன் இதன் மூலமாக. இல்லை என்று சொன்னால் விர்ச்சுவல் கரன்சியை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி, நவீனத்தை பற்றி உலமாக்களும் மக்களும் கேட்காதவரை அது பற்றி யாரும் யோசிக்கப் போவதில்லை. முஃப்தி தக்கி உஸ்மானி சாப் அவங்க கூட சொல்லுவாங்க, எனக்கு வியாபாரத்தை பற்றி, பொருளாதாரம் பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, ஆனால் மக்கள் என்ன அதில் தள்ளி விட்டுட்டாங்கம்பாங்க. அதே நிலை தான் எல்லோருக்கும். அடுத்ததாக இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லா விதமான வளமான பரக்கத்துகளையும் நியாமத்துகளையும் ரஹ்மத்துகளையும் நிறைவாக தந்தருள்வானாக. என்னால் இது ஒரு மிகப்பெரிய ஆர்வம். சீக்கிரத்திலே பதிவும் முடிந்து போய்விட்டது. சில யூசுஃபிகள் என்ற கேட்டாங்க, உங்களுக்கு எது ஸ்பெஷல் கோட்டா இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் சீட்டு வாங்கி கொடுங்கன்னாங்க. நான் அதை அஜத்தில் சொல்லவே இல்லை. அப்படி கேட்டாங்கன்ட்டு. அப்படி எந்த ஸ்பெஷல் கோட்டா நமக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே விர்ச்சுவல் கரன்சி ஆன்லைன் வியாபாரம் என்கிற தலைப்பு, அல்லாஹுடைய கிருபையில் ஆன்லைன் வியாபாரங்கிறது ஒரு பொதுவான தலைப்பாயிட்டதுனால நம்ம டைம் எப்போ முடியுதோ தேவையான ஆன்லைன் வியாபாரங்களை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஹதரத் அவர்கள் சொன்னது போன்று குறிப்பிட்ட நேரத்திலே முடிப்போம். முதலாவது விர்ச்சுவல் கரன்சி. பொதுவாக ஃபுக்கஹாக்கள் ஒரு சொல் சொல்வார்கள், அல் ஹுக்மு அல ஷைஇ ஃபரஉன் அன் தஸவ்வுரிஹி. ஒரு விஷயத்தை பற்றி இது கூடுமா கூடாதா என்று ஹுக்கும் செய்வது என்பது ஃபரஉன் அன் தஸவ்வுரிஹி. அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல புரியணும். விர்ச்சுவல் கரன்சி கூடுமா அப்படின்டா என்ன, உறுப்பு மாற்றம் கூடுமா அப்படின்டா என்ன, ஷேர் மார்க்கெட் கூடுமா அப்படின்னா என்ன அப்படின்ட்டே தெரியலைன்னு வைங்க, தீர்வு சொல்ல முடியாது. முதல்ல சூரத் மசாலா வேணும், அதுக்கு பிறகு தான் ஹுக்கும் வரும். விர்ச்சுவல் கரன்சிங்கிறது என்ன, அதுக்கு ஒரு சூரத்தே இல்லை. எங்கே போய் சூரத் மசாலா சொல்கிறதுன்னு புரியலை. தமிழில் சொல்லுவாங்க மெய்நிகர். மெய்நிகர்ன்றா என்ன அர்த்தம்? உண்மையை போன்று அப்படின்னா உண்மை இல்லை. மெய்நிகர் நாணயம், அதுதான் பேர் தமிழில். உண்மையை போன்று அப்படின்ட்டு அது ஒரு போலி என்று சொல்கிறதுக்கு பதிலாக மெய்நிகர்னு சொல்கிறாங்க. அரபியில் நுக்கூது ரகமியான்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் கரன்சி கிடையாது இந்த விர்ச்சுவல் கரன்சி. ரெண்டு வேறு. நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க இது டிஜிட்டல் கரன்சின்ட்டு. நுக்கூது ரகமியான்னு சொல்லுவாங்க அரபியில். மெய்நிகர் நாணயம் இந்த விர்ச்சுவல் கரன்சிங்கிறது ஒரு பொது பேர். அதற்கு கீழே நிறைய பிரிவுகள் உண்டு. அதில் மிக முக்கியமானது பிட்காயின். எல்லோரும் அடிக்கடி கேள்விப்படுகிற காயின் பிட்காயின். இது மாதிரி எத்தனை காயின் இருக்குது? 10,000 12,000 வரை இருக்குது. பிட்காயின்கிறத நம்ம ஃபோட்டோவில் பார்த்துருப்போம், தங்க காசு மாதிரி பார்த்துருக்கலாம். ஆனால் அப்படி ஒன்றும் உஜூதில் கிடையாது, கற்பனையில் தான் இருக்கும். அது உஜூதில் வெளிப்படையாக நம்ம 500 ரூபாய் நோட்டு எடுத்து காட்டலாம்.
ஆனால் பிட்காயினை கண்ணில் காட்ட முடியாது, கையில் எடுக்கவும் முடியாது. இது மாதிரி 10,000 12,000 வரை இருக்குது. அதில் மிக முக்கியமானது தான் பிட்காயின், எத்தேரியம், செயின் லிங்க், இது போன்று பல மெய்நிகர் நாணயங்கள் உண்டு. இந்த மெய்நிகர் நாணயத்தை நம்ம எப்படி பெறுவது அப்படின்ற என்ன, நாம் அதை வாங்கணும், விர்ச்சுவல் கரன்சியை வாங்கணும்னு சொன்னால், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு 2 வழி உண்டு. ஒன்று ஆன்லைன் மூலமாக, இ-வாலெட் மூலமாக நாம் அதற்கான விலையை கொடுத்து வாங்கி கொள்ளலாம் என்று சொன்னால், நம்ம ஆன்லைனில் வாங்கினா கூட வீட்டுக்கு டெலிவரி வந்துடும். அதில் டெலிவரி வராது. டெலிவரி எங்கே வரும்? டெலிவரியே ஆகாது. டெலிவரி ஆகிறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ என்ன நடக்குது? எப்படி உருவாக்குறது இந்த காயினை? பேப்பர் கரன்சி அச்சடிக்கிறாங்க, செப்பு நாணயங்களை செய்கிறாங்க. இந்த விர்ச்சுவல் கரன்சி எங்கே செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க? இது வெளி உலகத்தில் செய்கிறதில்ல. இதுக்கு பேர் சொல்லுவாங்க மைனிங், அரபியில் தாதீன், சுரங்கத் தொழில். எப்படி தங்கத்தை சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த விர்ச்சுவல் கரன்சியை சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுப்பது. அந்த வெட்டி எடுக்கிறதுக்கு கோடாரி தேவையில்லை, பெரிய பெரிய புல்டோசர் போன்ற மிஷின்கள் தேவையில்லை, பெரிய கம்ப்யூட்டர் தேவை. அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி பிளாக் செயின் டெக்னாலஜி தெரிந்த ஒரு கம்ப்யூட்டர் நிபுணர், அந்த டெக்னாலஜி தெரிந்த ஒரு நிபுணர் தேவை. அப்படி இருந்தால் யார் வேண்டுமானாலும் அந்த விர்ச்சுவல் கரன்சியை உருவாக்கலாம். ஆனால் எல்லாராலையும் அது முடியாது. ஆக திறமை வாய்ந்த தொழில்நுட்பம் வேணும். உலகத்தில் அதுக்குண்டு நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க மட்டும்தான் அதை செய்ய முடியும். கம்ப்யூட்டருக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு பிளாக் செயின் என்கிற அந்த தொழில்நுட்ப டெக்னாலஜியில் தனது தனித்திறமையை பயன்படுத்தி கணக்கீட்டு ரீதியான கடினமான புதிர்களை உடைக்கணும். புதிர்களை எல்லாம் உடைச்சி முடிச்சிட்டாருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு காயின் கொடுக்கப்படும். விர்ச்சுவல் கரன்சி அதுதான். இப்படிங்கிறது என்ன, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் தான் பார்க்க முடியும், அதை கையில் பார்க்க முடியாது, தொட்டு பார்க்க முடியாது. கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ஏபிசிடின்னு இருக்கும், 0 1 நம்பர் இருக்கும். அந்த நம்பர்ஸு தான், அதனால தான் நுக்குது ரக்மியா, இது வெறும் நம்பராக இருக்கும் கம்ப்யூட்டரில். அந்த கம்ப்யூட்டர் மூலமாக ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலமாக அடுத்த ஆளுக்கு அதை மாற்றி விடுவாங்க. ஒரு ப்ரோக்ராமுங்க, அந்த ப்ரோக்ராம் தான் கரன்சின்னு பேர் வைக்கப்பட்டிருக்குது. நான் இப்போ வாங்க போகிறேன்னு சொன்னால் என்னுடைய அட்ரஸை அந்த பிளாக் செயினில் சேர்த்து விட்டுருவாங்க. அது எனக்கு சொந்தமாயிரும். நான் யார்கிட்டையாவது விற்கணும்னு சொன்னால் இன்னொரு ஆள்கிட்ட அதை கொடுக்கலாம். எப்படி கொடுக்கணும்? கம்ப்யூட்டரில் அந்த ப்ரோக்ராமில் அவருடைய அட்ரஸை அதில் சேர்த்து விடணும். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ப்ரோக்ராம் செய்கிறீங்க, ப்ரோக்ராம் செஞ்சு பாதுகாப்பாக வச்சுருக்கிறீங்க, யாரும் அதை திருட முடியாது. இப்போ அதுக்கு நீங்கள் பேர் வைக்கிறீங்க திருச்சி கரன்சின்னு. அதுவும் விர்ச்சுவல் கரன்சியில் ஒரு வகைங்க. திருச்சி கரன்சி யாராவது என்கிட்டருந்து வாங்கிக்கங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வச்சுருக்கிற ப்ரோக்ராம், அதை வச்சு அவர் என்ன செய்வார்? ஏதாவது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ண முடியுமா? அதை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஏங்க அது எவ்வளோங்க? 2000 ரூபா. எதுவுமே பண்ண முடியாது, ஆனால் 2000 ரூபா நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? சாக்கடை அள்ளி ஒரு வாளி நிறைய கொடுத்தாரு, 500 ரூபா வாங்கிக்கிறீங்களான்னு. வாங்குவாரா? வாங்க மாட்டார். ஆனால் வாங்கணும். சரிங்க நான் வாங்கிக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னார், 2000 ரூபாய்க்கு வாங்கினார். இன்னொருத்தர் சொன்னார், அவர்கிட்ட சொன்ன இதை 2500 ரூபாய்க்கு வாங்கிக்கிறையான்னார். சரின்னாரு. இப்படியே வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, விற்றுக்கிட்டே இருப்பாங்க. அதை வச்சு என்ன செய்வாங்க? ஒன்றும் செய்ய முடியாது. அரிசியை வாங்கினா சோறாக்கலாம், கறி வாங்கினா குழம்பு வைக்கலாம், மீன் வாங்கினா கிரேவி வைக்கலாம், என்ன ஏதாவது வாங்கினா ஏதாவது செய்வோம். ஆனால் இதை வாங்கி ஏதாவது செய்ய முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. அது ப்ரோக்ராம் கம்ப்யூட்டரில் மட்டும்தான் இருக்கும். அதை அப்படியே மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இதை நீங்கள் டிஜிட்டல் கரன்சின்னு சொல்ல முடியாது. என்கிட்ட நம்ம ஜிபேயில் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ஒரு ஆளுக்கு 1000 ரூபா பண்ணுறேன்னு சொன்னால் அந்த 1000 ரூபா என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்கும் பேங்கில். அந்த 1000 ரூபா போய் நான் பேங்கில் போய் எடுக்க முடியும். அந்த 1000 ரூபா வச்சு கடையில் பொருட்கள் வாங்க முடியும். ஆனால்
இது அப்படியான பின்னணியில் பணம் இருக்காது. அப்படி ஒரு பணம்லாம் பின்னணியில் இருக்காது. நம்மளாக உருவாக்குறது தான் அது. இந்த உருவாக்குறது தான் ஆகப்பெரிய தப்பு. எதையாவது ஒன்று உருவாக்குறது, இது வரைக்கும் பேசுனது ஃபுல்லாக அப்படி தான். குளோனிங் நம்ம உருவாக்குறது. யார் உரிமை கொடுத்தது? அலா லஹுல் ஹல்க் வல் அம்ரு. அல்லாவுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது ஹல்க், படைப்புக்கு. மனிதனுக்கு அந்த உரிமை கொடுக்கப்படவில்லை, அவன் செய்யக்கூடாது, ஆனாலும் செய்கிறான். இப்போ இந்த பிட்காயினை உட்கார்ந்து அவர் பெரிய ப்ரோக்ராம் புதிர்களை உடச்சிக்கிட்டே வர்றார். இப்போ நம்ம திருச்சியிலேருந்து இந்த வேலையை செய்கிறோம் 10 பேர்னு வச்சுக்கோங்க. சென்னையிலேருந்து அது மாதிரி ஒரு 10 பேர் செய்வாங்க, பெங்களூர்லேருந்து ஒரு 10 பேர் செய்வாங்க, டெல்லியிலேருந்து ஒரு 10 பேர், மும்பையிலேருந்து ஒரு 10 பேர், இல்லை சவுதியிலேருந்து, அமெரிக்காவிலிருந்து, ஜப்பான்லேருந்து, சைனாவிலிருந்து, ஆஸ்திரேலியாவிலிருந்து, எல்லா நாடுகளிலிருந்தும் ஒரு நேரத்தில் ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான பேர் அந்த புதிர்களை உடச்சிக்கிட்டே இருப்பாங்க. யார் முதல்ல அந்த புதிரை உடச்சி முடிக்கிறாங்களோ அவனுக்கு தான் கரன்சி. இருக்கிற ஆயிரக்கணக்கான பேருக்கு அவ்வளவுதான், ஒன்றும் கிடையாது. முதல்ல யார் அந்த புதிரை உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கரன்சி கிடைச்சிரும். இப்போ ஆயிரக்கணக்கான பேர் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறான்னு அவன் மண்டையில் அடிச்சுக்கிடுவான். ஆஹா போச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து புதுசாக ஆரம்பிக்கணும். புதுசாக ஆரம்பிக்கும் பொழுது அது மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்துருப்பான், அதில் எவனாவது உடைப்பான் அதை. இப்படி இதில் ஒரு வகையான சூதாட்டம் மாதிரியும். இது யாருக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாரும் செய்யலான்றாலும் யாருக்கு உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. சரி, இப்படி ஒரு விர்ச்சுவல் கரன்சி இன்றைக்கி உஜூதில் இல்லாத ஒன்று, கண்ணால் பார்க்க முடியாது, பேக்ரவுண்டில் பணம் எதுவும் கிடையாது. ஆனாலும் மக்களாக பொருளாதார ரீதியாக அதை விற்கிறாங்க வாங்குறாங்க, விற்கிறாங்க வாங்குறாங்க, விற்கிறாங்க வாங்குறாங்க. ஒரு உதாரணமாக சாக்கடையை ஒரு வாளி அள்ளி விற்கிறாங்க, 100 ரூபாய்க்கு வாங்கிக்க, சரின்னு வாங்கிட்டான். ஒருத்தர் 200 ரூபாய்க்கு வாங்குறான், அதை ஒருத்தர் 300 ரூபாய்க்கு வாங்குறான், ஒருத்தர் 500 ரூபாய்க்கு வாங்குறான். இது மாதிரி விற்கிறாங்க வாங்குறாங்க. இதுதாங்க நடக்குது. இதுதான் உதாரணம். இதுக்கு இதை ஷரஈ ரீதியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நடப்பு உலகத்தில் அதை எப்படி அணுகிறாங்க? 2 விதமாக அணுகிறாங்க. ஒன்று அசட்ஸ், மால், சொத்து அப்படின்னு சொல்லலாம். ஒன்று மால், இன்னொன்று அந்நக்கது, நாணயம், கரன்சி. இதை கரன்சியாக உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் ஏற்றுக்கொள்வதில்லை. தனிப்பட்ட கம்பெனிகள் இந்த ப்ரோக்ராம் என்கிற நாணயம் என்று பெயர் வைக்கப்பட்ட இந்த விர்ச்சுவல் கரன்சி தொடர்பாக இன்னும் ஏராளமான விஷயங்கள் உண்டு. அதாவது முதல்ல ஏற்படுத்தப்பட்ட பிட்காயின் 21,000 வரைக்கும், மில்லியன் வரைக்கும் ஒரு அளவு, குறிப்பிட்ட அளவுக்குள் தான் அதை கொண்டு வர முடியும் என்றெல்லாம் உண்டு. புரிந்து கொள்வதற்கு இவ்வளோ போதும். இந்த ப்ரோக்ராமை தனிப்பட்ட கம்பெனிகள், உதாரணமாக மைக்ரோசாஃப்ட் கம்பெனி, சப்வே, டெல், கோகோகோலா, வேர்டு ப்ரெஸ் போன்ற உலகத்தினுடைய முன்னணியில் உள்ள பிரபல்யமான கம்பெனிகள் இதை ஒரு நாணயமாகவே ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த ப்ரோக்ராம் எனக்கு கொடுத்தின்னு சொன்னால் என்னுடைய அட்ரஸ் அந்த செயினில், சங்கிலியில் இணைச்சி விட்டால் அதுக்கு எவ்வளோ விலை போகுதோ அந்த விலைக்கு அதை கரன்சியாக எடுத்துக்கொள்கிறேன். உதாரணமாக ஒரு கிரிப்டோ, ஒரு பிட்காயின் உதாரணமாக 1,50,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 1,50,000 ரூபா காசு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு கிரிப்டோவை மாற்றி விட்டால் போதும், ஒரு பிட்காயினை மாற்றி விட்டால் போதும். அதை விலையாக எடுத்துக்கொள்கிறாங்க. நாடுகள் இதை அங்கீகரிக்குதான்னு சொன்னால் பெரும்பாலான நாடுகள், 95%க்கும் அதிகமான நாடுகள், இன்னும் சொல்லப்போனால் எண்ணிக்கையில் சில குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும்தான். அதில் இருக்கக்கூடியது மத்திய அமெரிக்காவுடைய எல் சால்வடார் அப்படிங்கிற ஒரு நாடு விர்ச்சுவல் கரன்சியை அங்கீகரிச்சிருக்கிறாங்க நாணயமாக. அதே மாதிரி மத்திய ஆப்பிரிக்க குடியரசும் அதை நாணயமாக அங்கீகரித்திருக்கிறது. வேறு எந்த நாடுகளும் அதை நாணயமாக அங்கீகரிக்கவில்லை. ஆனால் அதை ஒரு அசட்டாக, அதை ஒரு சொத்தாக, ஒரு மாலாக நிறைய நாடுகள் அங்கீகரித்திருக்கிறது. நீங்கள் அதில் பிஸ்னஸ் பண்ணலாம், அதில் வியாபாரம் பண்ணலாம். உதாரணமாக அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி, கனடா, பிரிட்டன், சிங்கப்பூர், சொல்லப்போனால் இந்தியாவும் உண்டு அதில். ஆனால் அதற்கு நிபந்தனைகள், நெருக்கடிகள் நிறைய உண்டு. நீங்கள் விர்ச்சுவல் கரன்சியில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 30% வரி விதிப்பாங்க. 100 ரூபா சம்பாதிச்சா 30 ரூபா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். பல நெருக்கடிகள் அதில் உண்டு. இந்தியாவும் அதை ஒரு சொத்தாக அங்கீகரித்திருக்கிறது. அதை விற்கலாம், வாங்கலாம், அதை கொண்டு பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனால் நாணயமாக ஏற்றுக்கொள்ளுமா? ஆர்பிஐ ஏற்றுக்கொள்ளுமா?
பேங்க் ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. சில மாதங்களுக்கு முன்பு கூட சக்திதாஸ், அதாவது நம்முடைய ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் சொல்லியிருக்காரு, பிட்காயினை ஒழிக்கணுண்டு. அதன் மூலமாக பொருளாதாரம் சீர்குலைஞ்சு போகுதுண்டு. அதில் பல எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட சமீபத்தில் கடந்த அக்டோபர் 2025 அக்டோபர் 26ஆம் தேதி சென்னை ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்குச்சு. கிரிப்டோ கரன்சி இந்திய சட்டத்தின் கீழ் சொத்து தான். கிரிப்டோ கரன்சி இந்திய சட்டத்தின் கீழ் அது சொத்தாகவே பார்க்கப்படும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்குது. அது ஒரு சொத்து, அதை நீங்கள் வச்சுக்கொள்ளலாம், அதில் வியாபாரம் செய்யலாம். ஆனால் என்ன குழப்பம், நமக்கு அந்த கரன்சி விர்ச்சுவல் டெலிவரி ஆகலைன்னு சொன்னால் எந்த கோர்ட்லேயுமே முறையிட முடியாது. ஒரு மாயை அது. பாஸ்வேர்டு மறந்துடுச்சுருந்தாலோ பாஸ்வேர்டு போயிடுச்சுனாலோ கோடிக்கணக்கான பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் எல்லாம் போயிடும். இதுவரைக்கும் இந்த விர்ச்சுவல் கரன்சி உலகத்தில் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை இழந்திருக்கிறார்கள். 1 கோடி இல்லை, 1,00,000 கோடி. 100 கோடியும் அல்ல, 1000 கோடியும் அல்ல, 1,00,000 கோடி ரூபாயை இழந்திருக்கிறார்கள் இந்த மார்க்கெட்டில். அதே மாதிரி இதில் விலை உயர்வு ஏற்றத்தாழ்வு இருக்குது. மற்ற பொருட்களோ அல்லது ஷேர்களை போன்றோ இருக்காது. விலை உயர்வு எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் அபரிமிதமான விலை உயர்வு. சமீபத்தில் நாம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி 2017 ஜனவரி ஒரு காயினுடைய விலை, பிட்காயினுடைய விலை $888 888. 2017 ஜனவரி விலை என்ன? ஒரு பிட்காயின் $888. அதே வருடத்தில் டிசம்பர் மாதத்தில் ஒரு பிட்காயினுடைய விலை $18,750. 888 எங்கே இருக்குது? 1000க்கும் குறைவு. ஆனால் ஒரு வருஷத்தில் $18,780 அப்படின்னா இங்கே இந்தியா காசுக்கு மதிப்பு போட்டுங்க எவ்வளோ இருக்கும். இதில் ஒரு பெரிய சூதாட்டம் நடக்குது. இது ஒரு மாயையாக, மறைமுகமாக அரசாங்கம் கூட இதில் தலையிட முடியாது. அரசாங்கத்திற்கு கூட தெரியாது. யார் வேணாலும் இந்த செயினை உருவாக்கலாம், இந்த கரன்சியை உருவாக்கலாம். அப்படிப்பட்ட ஒன்று தான் இந்த விர்ச்சுவல் கரன்சி. இது நடப்பு உலகத்திலே உள்ள ஒரு நிலைப்பாடு. இதை நாம் மார்க்க ரீதியாக எப்படி அணுகிறது? மார்க்க ரீதியாக இதை மாலாக ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது நக்குதாக ஏற்றுக்கொள்ளலாமா? இதை ஒரு சொத்தாகவோ அல்லது இதை ஒரு நாணயமாகவோ ஏற்றுக்கொள்ளலாமா என்று பார்க்கும் பொழுது இது ஒரு மால் என்கிற வரையறைக்குள்ளே வர்றதில்லை. மால் என்கிற வரையறைக்குள்ளே வந்த பிறகுதான் நக்குதுங்கிறது நிலையை பார்க்க முடியும். மால் என்கிற நிலைக்கு வர்றதில்லை. வியாபாரம் என்று சொன்னாலே ஃபுகஹாக்கள் நமக்கு தாரீஃப் சொல்வார்கள். அல் பைஉ முபாதலத்துல் மாலி பில் மாலி தம்லீக்கன் வ தமல்லுக்கன். இதான் பை. முபாதலத்துல் மாலி பில் மாலி, ரெண்டு தரப்புலையும் மால் இருக்கணும். நாம் விலையை கொடுக்கணும், அவர் பொருளை கொடுக்கணும். நாம் பொருளை அவருக்கு சொந்தமாக்கி வைக்கணும். தம்லீக்கன், நமக்கு வரக்கூடிய விலை நமக்கு சொந்தமாகிவிடும். தமல்லுக்கன், பொருள் அவரை கவனித்து தமல்லுக், நம்மளை கவனித்து விற்பனையாளரை கவனித்து தம்லீக். நான் சொந்தப்படுத்தி வைக்கிறேன். என்ற ஒரு பேனா வாங்கினார், நான் அவர்கிட்ட கொடுக்குறேன், அதை அவரை தம்லீக் செஞ்சு வைக்கிறேன், அவருக்கு சொந்தமாக்கி வைக்கிறேன். நான் விற்கக்கூடியவன், அவருக்கு பேனாவை சொந்தமாக்கி வைக்கிறேன். தம்லீக், பணத்தை நான் சொந்தமாக்கி கொள்கிறேன். தமல்லுக், இந்த ரெண்டும் இருக்கணும். முபாதலத்துல் மாலி பில் மாலி தம்லீக்கன் வ தமல்லுக்கன். இங்கே மால் என்கிற வரையறை விர்ச்சுவல் கரன்சிக்கு வருமா என்று பார்த்தால் ஃபுகஹாக்கள் மால் என்பதற்கு வேறு வேறு வார்த்தைகளில் விவரம் சொல்லியிருக்கிறார்கள், தாரீஃப் சொல்லியிருக்கிறார்கள். அதில் எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட ரத்துல் முஹ்தார் அல்லாமா இப்னு ஆபிதீன் ஷாமி ரஹிமஹுல்லா அவர்கள் மாலுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, அல் முராது பில் மாலி மா யமீலு இலைஹி தபஉ வயும்கினு இத்திஹாருஹு லிவக்தில் ஹாஜதி. மா யமீலு இலைஹி தபா, மனித இயல்பு அதன் பக்கம் சாய வேண்டும். தேவையான நேரத்துக்காக அதை சேமித்து வைப்பது சாத்தியமாக வேண்டும். இதுதான் மால், இதுதான் சொத்து. ஃபிக்ஹுல் புயூ அல்லாமா முஃப்தி தகி உஸ்மானி சாஹிப் தாமத் பரகாத்துஹும் அருமையான கிதாப் எழுதியிருக்கிறாங்க. ஃபிக்ஹுல் புயூ, பொருளாதார விஷயத்தில் அவர்களுடைய தஃசீல் விளக்கம் எல்லோராலும் விரும்பி ஏற்றுக்கொள்ளும். இன்னும் சொல்லப்போனால் தாருலும் தேவபந்து கூட அவங்களுடைய மேற்கோளை கொடுக்கும்.
பொருளாதார விஷயங்களில். அவங்க ஃபிக்குல் புயூ என்கிற பேரில் 2 பாகம் அரபியில் எழுதியிருக்கிறாங்க. அதில் எல்லா விஷயங்களையும் நவீன வியாபார சம்பந்தப்பட்டதையும் அதில் சேர்த்திருப்பார்கள். அதில் அவங்க இதில் வரக்கூடிய மாயமீரு இலைஹி தபா, மனித இயல்பு அதில் சாயணும்னு சொல்கிறது. இன்றைக்கி எல்லாத்துலேயும் தான் சாயும் மனித இயல்பு, விர்ச்சுவல் கரன்சிலையும் சாயும். எதை கொண்டு நஃபா பெற முடியாதோ, பயன் பெற முடியாதோ, அது மால் அல்ல, சொத்து அல்ல. வலா யஜூசு கவுனுகு மஹல்லன் லில் பைஇ வஷ்ஷரா, அதை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதை பயன்படுத்த முடியாது. இப்போ இந்த விர்ச்சுவல் கரன்சி ஷரஈ ரீதியாக மால் அப்படிங்கிற தாரீஃபுக்குள்ளே வரலைங்கும் பொழுது, நம்ம கையில் பாக்கெட்டில் பணம் இருக்கிற கரன்சி, அது இயல்பாக ஷரான் அது மால் கிடையாது. ஷரான் அது மால் அல்ல, பேப்பர். 1970 வரையிலும் அந்த பேப்பருக்கு பின்னாடி தங்கம் இருந்துச்சு. 1971க்கு பிறகு அமெரிக்கா கூட தங்கம் தரலை, கரன்சியை கொடுத்தா. அதுக்கு பின்னாடி தங்கமோ வெள்ளியோ எதுவுமே இல்லை, பேப்பர். ஆனாலும் ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி பொருளாதார நிபுணர்கள் மூலமாக நிர்ணயம் செய்து அந்தளவுக்கு தான் பணத்தை அச்சடிப்பாங்க, அதிகமாக அச்சடித்து விட மாட்டாங்க. ஆனாலும் ஷரஈ ரீதியாக அது மாலான்னு கேட்டால், ஹக்கீக்கத்தில் அசல்ல அது மால் இல்லை. ஆனால் அரசாங்கம் எப்பொழுது அதை அங்கீகரித்து அதை ஒரு நாணயமாக ஆக்கி அதற்கு அரசாங்கம் பொறுப்பெடுத்து கொண்டு ரிசர்வ் பேங்கினுடைய கையெழுத்து இதில் இருக்குது என்பதின் காரணமாக இல்திராரன் நிர்பந்தமாக அதை நாம் மாலாக அங்கீகரித்து கொண்டோம். அதனால தான் பிரதமர் நைட்டோட நைட்டு 500 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னாலும் பரவாயில்லை, அந்த 500 ரூபாய் நோட்டுக்கு நம்ம பகரமாக வாங்கி கொள்ள முடியும் பேங்கில் போய். இன்றைக்கி விர்ச்சுவல் கரன்சியை யாருமே வாங்கலைன்னு வச்சுக்கோங்க, ஒரு கால் எங்கேயும் போய் கொடுத்து அதை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. எல்லாம் அப்படியே ஹேங் ஆகி நின்றுடுச்சு கம்ப்யூட்டர். யாரும் வாங்கலை, யாரும் வாங்க தயாரில்லை. வாங்க தயாரில்லைன்னு சொன்னால் அதில் போட்ட முதலீடு என்னாச்சு, கைக்கு திரும்ப வராது. அப்படியெல்லாம் நடக்காதுங்கிற ஒரு கற்பனை. ஏன்டா அவ்வளோ பெரிய கிறுக்கனாக்கி வச்சுருக்கிறோம், எண்ணத்தை கொடுத்தாலும் விற்றாலும் வாங்குறதுக்கு ஆளை உருவாக்கி வச்சுருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமின் அஷராத்தி ஸாஅ ஐயஃஷுவல் மால் வயக்ஸுர். மால் என்கிற பெயர் பரவலாகி கொண்டே இருக்கும். இதுதான் மால், அதெல்லாம் மால் இல்லை. எல்லாத்தையும் விற்கிறாங்க. அன்றைக்கி குப்பையும் விற்பனை பொருளாயிருச்சு, கியாமத்தினுடைய அடையாளம். அந்த பேரில் ஷரியத்தில் அங்கீகரிக்கப்படாததும் மால் பொருளாக மாறிப்போச்சு. இல்லை என்று சொன்னால் ஷரஈ ரீதியாக இதை மால் என்று அங்கீகரிக்க முடியாது என்பதன் காரணமாக பல முஃப்திகளும் இதை பற்றி இன்னும் ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. விர்ச்சுவல் கரன்சியை பற்றி பொதுவாக ஒரு மசாலா விஷயத்தில் ஒரு பிரச்சனையில் தீர்வு தெரியணும்னு சொன்னால் ஒரு முத்தஃபக் அலைஹியான ஃபத்வாவை எதிர்பார்க்கணும். இல்லாட்டி அது ஆரா அர் ரஐ, அஃப்ராதுகளுடைய ரஐ இருக்கலாம். சில பேர் இன்றைக்கும் இருக்கிறாங்க, விர்ச்சுவல் கரன்சி கொடுக்கலாம் விற்கலாம் ஜாயிஸ்ன்னு சொல்கிறதுக்கு. என்ன உருஃபுல் அது மால் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன கற்பனைகளில் சின்ன சின்ன விளக்கங்களை கொடுத்து அதை செஞ்சு கொள்ளலாம், வாங்கி கொள்ளலாம், அப்படியெல்லாம் கூட பேசுகிறவர்கள் உண்டு. ஆனால் ஜும்ஹூர் உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள தகுந்த தாருல் இஃப்தா என்ன சொல்கிறது, இது விஷயத்தில் எப்படியான தீர்ப்புகள் இருக்கிறது, இதன் மூலமாக எத்தனை நஷ்டங்கள் இருக்கிறது. ஜிபே சொல்லிட்டோம், அதே மாதிரி கேஸ் இருக்குது, கேஸை கண்ணில் பார்க்க மாட்டோம், கரண்ட்டு கண்ணில் பார்க்க முடியாது, தொட்டால் தெரியும் என்ன செய்யும்ண்டு. இதெல்லாம் காசுக்கு விற்கிறோம், இதெல்லாம் நமக்கு புரியுது, இதில் மன்ஃபாத்து இருக்குதுண்டு. ஏன்னா மக்களுக்கு தேவையான மன்ஃபாத்து இதில் இருக்குது. கேஸை கொண்டு அடுப்பு எரிக்கிறோம், கரண்டை கொண்டு லைட் எரிக்கிறோம், கண்ணில் பார்க்க மாட்டோம், தொட முடியாது, ஆனாலும் கூட மன்ஃபாத்து இருக்குது. அதனால் இதை மாலாக அங்கீகரிக்கிறோம். ஆனால் இந்த விர்ச்சுவல் கரன்சி விஷயத்தில் வரக்கூடிய நிலைப்பாடுகள் ஃபத்வாக்களை பொறுத்தவரையிலும் அநேகமாக சவுதியில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அதில் டாக்டர் சையீத் ஹுசைன் மதனி ஹஃபிதஹுல்லா ஒரு பெரிய இது தொடர்பாக ஒரு முஹாதரா கொடுத்தாங்க. அதனுடைய சாராம்சம் என்னவென்றால், ஜும்ஹூர் உலமாக்கள் இன்று பல முஃப்திகளும் விர்ச்சுவல் கரன்சி கூடாது என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். சில பேர் சில காரணங்களை கொண்டு கூடும் என்று சொன்னாலும் என்னிடத்திலே கூடாது என்பதற்கு 23 காரணங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார். 23 காரணங்களை வைத்து இது கூடாது, இதை அனுபவிக்க முடியாது, இதை விற்கவோ வாங்கவோ முடியாது. அதே போன்று தாருல் இஃப்தா அல் மிஸ்ரியா, ஈஜிப்டில் உள்ள தாருல் இஃப்தா,
ஜாமியுல் அஸ்கர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு யூனிவர்சிட்டி. அங்கே இருந்து வந்த ஃபத்துவா விர்ச்சுவல் கரன்சி கூடாது, அதை விற்கவோ வாங்கவோ கூடாது. அதே மாதிரி ஃபலஸ்தீனுடைய தாருல் இஃப்தா, துருக்கியுடைய ரியாசத்து ஷுஊனி தீனியா, துபை இஸ்லாமிய நாடு துபையில் உள்ள அல் ஹையத்துல் ஆமா லிஷுஊனில் இஸ்லாமியா போன்ற பல இடங்களிலிருந்தும் பல தாருல் இஃப்தாக்களிலிருந்தும் இது சம்பந்தமாக வந்த ஃபத்துவா இது கூடாது என்பது தான். என்னால் கூடாது என்பது வெளிப்படை. இதை உருவாக்கவே கூடாது, உருவாக்கினதே மிகப்பெரிய குற்றம். ஆனால் அதை வியாபார பொருளாக விற்பனை பொருளாக ஆக்கினது இருக்குது, அது ஒரு கேலி கூத்தாக ஆக்கப்பட்டு இருக்கிறது என்று பொருளாதாரம் எல்லாமே அப்படித்தான் ஆகிப்போச்சு. இது சம்பந்தமாக ஃபிக்ஹ் அகாடமியும் ஒரு செமினார் 2022ஆம் ஆண்டு இந்திய இஸ்லாமிக் ஃபிக்ஹ் அகாடமி ஒவ்வொரு வருடமும் அங்கே செமினார் நடக்கிறது. சமீபத்திலே கூட கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக ஜார்க்கண்டில் ஒரு செமினார் நடந்து முடிந்திருக்கிறது. அதில் கண்தானத்தை பற்றியெல்லாம் ஆய்வு, என்ன தஜாவீஸ் என்பது இதுவரைக்கும் தெரியலை. கடந்த முந்தா நாள் தான் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்குது. 2022 செமினார் நடத்தினாங்க. அதில் ஒரு தலைப்பு விர்ச்சுவல் கரன்சி. அதில் அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க, முடிவான முடிவு எடுக்கலை. சில தலைப்புகள் என்ன செய்வாங்கண்டா ஒத்தி வச்சுருவாங்க. இந்த கண்தானம் பிரச்சனை இருக்குது, இதுக்கு முன்னாடியே ஒரு செமினாரில் கொண்டு வந்தாங்க, விவாதங்கள் நடந்துச்சு, அநேகமாக கேரளத்தில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு முடிவுக்கு வரலை. இப்போ 2வது அந்த தலைப்பை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி விர்ச்சுவல் கரன்சியை பற்றி அவங்க சொல்லும் பொழுது, விர்ச்சுவல் கரன்சி जिसका हिस्सी वजूद नहीं होता, इस लिहाजे वो समन खल्की सोना चांदी समन इस्तिलाही कागज़ी करेंसी से मुख्तलिफ है, इस मौजू को मुलतवी किया जाता है. இதுதான் அவங்க சொன்ன முடிவு. இது கண்ணால் பார்க்க முடியவோ தொட்டு பார்க்க முடியாத ஒரு கரன்சி. இது இயற்கையான சரீரத்திலே அங்கீகரிக்கப்பட்ட கரன்சியாக இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளியும் இல்லை. அதே போன்று உருஃபிலே இஸ்திலாகிலே வந்துவிட்ட இந்த பேப்பர் கரன்சியுமாகவும் இல்லை. எனவே இது தொடர்பாக முடிவு ஒத்தி வைக்கப்படுகிறது. இதற்கு பிறகு இன்னும் இதில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஒத்தி வைத்திருக்கிறார்கள். அதே போன்று பிரசித்தி பெற்ற முஃப்தி சாஹிப், முஃப்தி தக்கி உஸ்மானி சாப் அவர்களும் இது போன்ற ஒரு முடிவைத்தான், அதாவது இப்போதைக்கு அவர்கள் சொன்ன முடிவு என்ன, அசல் ரஐத்தோ அதம் ஜவாஸிக்கி ஹே, அதுமே ஜவாஸ், அசல் ரஐ இதுதான். மக்கள் நம்மளை முதல்ல பேப்பர் கரன்சியில் தள்ளி விட்டாங்க, அரசாங்கமும் சேர்ந்து தள்ளிவிட்டது, நாம் பேப்பர் கரன்சியை ஏற்றுக்கொண்டோம். இப்பொழுது கிரிப்டோ விர்ச்சுவல் கரன்சியில் தள்ள பார்க்குது இந்த உலகம். இப்போதைக்கு இதை கூடும் என்று சொல்ல முடியாது. இதில் நிறைய சூதாட்டங்கள் நடக்கிறது. இதில் F&O இருக்குது. அதில் இதுக்கு அடுத்த தலைப்பில் அது விரிவாக பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். மார்ஜின் மணி, ஃப்யூச்சர் செல் நிறைய நடக்குது. அது சூதாட்டங்களுக்கும் அது வழிவகுக்குது. அதனால் அசல் ரத்தோ அதமே ஜவாஸ் கி ஹே. ஆனால் அதே சமயத்தில் காலப்போக்கில் நம்முடைய அரசாங்கம் அதை முறைப்படுத்தி எப்படி பேப்பர் கரன்சியை நம்மள்கிட்ட திணிச்சாங்களோ அது மாதிரி திணிக்கலாம். அது மாதிரியான சமயத்தில் ரை மாறுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இதனுடைய நிலைப்பாட்டை கவனிக்கும் பொழுது இதனுடைய நிலை என்ன, ஃபிக்ஹி லிஹாஸே உஸ்கா கோயி ஜவாஸ் பி சமஜ் நஹி ஆத்தா. ஃபிக்ஹி ரீதியாக இதை ஜாயிஸ் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லைன்ட்டாங்க. இதுதான் இதனுடைய நிலைப்பாடு, இப்போதைய நிலைப்பாடு. எந்த காரணமும் கொண்டும் இன்றைக்கி நிறைய பேர் நம்மளில் இது மாதிரியான பிஸ்னஸில் ஈடுபடுறாங்க. விர்ச்சுவல் கரன்சியை பற்றி நிறைய கேள்விகள் வருது. இது அப்படி இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, இது இப்படி அப்படின்னு. முதல்ல விர்ச்சுவல் கரன்சிங்கிற பேரில் எத்தனை ஷோபாக்கள், எத்தனை பிரிவுகள் இருக்குதோ அது மால் அசட் என்கிற இதுக்குள்ளே வரலைங்கும் பொழுது அதை விட்டும் நாம் உம்மத்துக்கு எச்சரிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்றைக்கி நிறைய பேர் கேள்வி கேட்குறவங்க இருக்கிறாங்க. கூடுமா கூடாதா, நாங்கள் செயல்படுத்துகிறோம், கூடும்டா செய்கிறோம், இல்லாட்டி செய்யலைன்னு. இதில் உம்மத்துக்கு வழிகாட்டக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய உலமாக்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. இதுதான் இதனுடைய ஷரியத்தினுடைய பொதுவான உறுதியான நிலைப்பாடு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதோடு இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கிறது. ஆன்லைன் வியாபாரத்திலே முக்கியமானது நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு விர்ச்சுவல் கரன்சி. இது போக பொதுவாக நான் ஆன்லைன் வியாபாரத்தை பற்றி சில அடிப்படையான விஷயங்களை சொல்கிறேன். பொதுவாக ஆன்லைனில் தங்கம் வெள்ளி வாங்கிறத தவிர்த்து கொள்ளணும். அதில் பல குழப்பங்கள் இருக்கும். இரண்டாவதாக, ஆன்லைனில் நம்ம எதை ஆர்டர் செய்கிறோமோ அதனுடைய குவாலிட்டி என்ன,
குவான்டிட்டி என்ன தெளிவுபடுத்தப்படணும். இமேஜின் மூலமாக, தகவலின் மூலமாக தெளிவுபடுத்தணும். அதற்கு பிறகு யார் விற்கிறாரோ அவருடைய மில்கியத்தில், அவருடைய கப்சாவில் இருக்கணும். ஒன்று மில்கியத், இன்னொன்று அல் கபுல், ரெண்டு வேறு வேறு. அவருக்கு ஒன்று சொந்தமாக இருக்கணும், இரண்டாவது அவர் கையில் டெலிவரி எடுத்திருக்கணும். அவர் கையில் டெலிவரி எடுத்து தான் அடுத்த விற்பனை செய்யணும். ஹதீஸில் நிறைய ஹதீஸ் வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். ஒன்று, லா தபி மாலைச இந்தக்க, உங்களிடத்தில் இல்லாத ஒன்றை விற்காதீங்க. ட்ராப் ஷிப்பிங் அநேகமாக எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். அப்படியே மாற்றி விடுறது ட்ராப் ஷிப்பிங். நம்ம கையில் டெலிவரி எடுக்கிறதும் இல்லை, நம்ம வாங்கிறதும் இல்லை, ஆனால் நம்ம விற்கிற மாதிரி நம்ம கஸ்டமர்கிட்ட காட்டிக்கிடுவோம். நம்ம அதை வாங்கலை, நம்ம கைக்கு எடுக்கலை, டெலிவரியும் இல்லை, மில்கியத்தும் இல்லை. அப்போ ரெண்டு விஷயம், லா தபி மாலைச இந்தக்க, உங்களிடத்தில் இல்லாததை விற்காதீங்க. அதே மாதிரி உங்கள் கையில் வராததை விற்காதீர்கள். ஃபலா யபிஅஹு ஹத்தா யக்பிலஹு, கைப்பற்றும் வரை விற்காதீங்க. அதனால் இந்த ட்ராப் ஷிப்பிங் எல்லாமே இப்படித்தான் நடக்குது. ஒன்று செய்யலாம், நம்ம ட்ராப் ஷிப்பிங்கில் மாற்றி விடுறோன்னு சொன்னால் ஒரு புரோக்கர் ஃபீஸ் வாங்கலாம், கஸ்டமரை பிடிச்சி கொடுத்து அதற்கான ஃபீஸ் வாங்கிக்கலாம். அல்லது முறைப்படியாக நாம் எங்கிருந்து பொருள் வாங்குகிறோமோ அதை நம்ம கைக்கு கொண்டு வந்து தான் அடுத்த விற்பனை செய்யணும். அல்லது அந்த பொருள் எங்கே இருக்குதோ அங்கே நம் சார்பாக ஒரு வக்கீல் இருக்கணும், அவர் டெலிவரி எடுக்கணும். ஒன்று நாம டெலிவரி எடுக்கணும், அல்லது நம்முடைய வக்கீல் டெலிவரி எடுக்கணும். கையில் கபூது செஞ்ச பிறகு தான் அடுத்த விற்பனை விற்கணும். தங்கம் வெள்ளி நாணயங்கள், நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். ஃபாரக்ஸ் ஒன்று இருக்குது. பொதுவாக ஆன்லைனில் நடக்கிற பிஸ்னஸில் நிறைய இருந்தாலும் நாணய விற்பனை, ஃபாரக்ஸ், டாலரை விற்கலாம், பல நாடுகளுடைய கரன்சிகளை விற்கிறாங்க. இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, யதார்த்தமாக நடக்கிற ஒன்று, அதில் தப்பு இல்லை முறைப்படி நடக்கும் பொழுது. ஆனால் ஆன்லைனில் நடக்கிறது இருக்குது, அதுக்கு பேர் ஃபாரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அல்லது ஃபாரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் என்ன நடக்குது அப்படின்னா, நான் ஒரு நாட்டினுடைய கரன்சியை வாங்குவேன், அடுத்து அதை விற்பேன். உதாரணமாக $1,00,000 ஒரு லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. $1,00,000 ஒரு லாட். அந்த $1,00,000 நான் வாங்கணும்னு சொன்னால் நான் $1,00,000 கொடுக்க வேண்டிய தேவையில்லை, $5,000 கொடுத்தா போதும். 5% மட்டும் கொடுத்துடலாம். முதல்ல 5% கொடுத்துட்டு 100%க்கு நான் கரன்சி வாங்கலாம். இதுதான் அந்த மார்க்கெட்டினுடைய முதலாவது நடைமுறை. இரண்டாவது, நான் உதாரணமாக அமெரிக்கன் டாலரையும் வாங்கினேன், அல்லது ஆஸ்திரேலியா கரன்சி வாங்கினேன், அல்லது ஜப்பான் டாலர் நான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய கைக்கு வராது. டாலர் கரன்சி, எந்த கரன்சியும் நான் வாங்க மாட்டேன், என் கைக்கு வராது. அது என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வருவதாக இருந்தால் பணமாக வரும், இந்தியன் ருப்பீஸ் எடுத்துக்கொள்ளலாம் நம்ம. ஆனால் அந்த கரன்சியே நம்ம கண்ணில் பார்க்கவும் மாட்டோம், அது இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் விற்பாங்க. எனக்கு 1000 அமெரிக்க டாலர் நான் வாங்குகிறேன், என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் 1000 அமெரிக்க டாலர்ண்டு. நான் டாலர் கேட்டால் தருவாங்களா? தரமாட்டாங்க. டெலிவரி எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு பல சிரமங்கள் உண்டு. டெலிவரி எடுப்பாங்களான்னு கேட்டால் பொதுவாக ஃபாரக்ஸில் டெலிவரி எடுக்க மாட்டாங்க. நான் $1000 இன்றைக்கி வாங்கிட்டேன், நாளைக்கு ஒரு டாலருடைய விலை $100 ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஆன்லைனில் நான் விற்றுருவேன். கையில் கிடைக்காமலேயே, டெலிவரி எடுக்காமலேயே நான் விற்று விடுவேன். அதை இப்படி விற்று சம்பாதிக்கலாம். இப்போ விற்கும்போது 1000 கரன்சி வாங்கியிருக்கோமா இல்லையா, அந்த 1000 கரன்சி உஜூதில் இருக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. என்கிட்ட நாணயம் விஷயத்தில் லா யதஅய்யனு பித்தஅயீன், தஅயீன் செஞ்சால் தஅய்யுன் செஞ்சால் தஅயீன் ஆகாது. அதாவது $500 காட்டினாதான் இந்த $500 அப்படின்னு சொன்னதுனால தஅயீன் ஆகாது. நான் உதாரணமாக ஒரு நல்ல புது நோட்டை காட்டினேன், இந்த $500 பகரமாக நான் உங்கள்கிட்ட ஒரு சாமான் வாங்குறேங்கண்டு. நான் அதை பாக்கெட்டில் வச்சுட்டு பழைய நோட்டு எடுத்து கொடுத்தேன், வாங்குவாரா வாங்க மாட்டாரா? அவருக்கு ஒரு நஷ்டம் இல்லை. பழைய நோட்டுனா என்ன, புது நோட்டுனா என்ன? அப்போ அது தாயின் ஆகாது. அப்போ கரன்சிங்கிறது கையில் வாங்கினா தான் தாயினே ஆகும். இது ஃபிக்ஹ் கிதாபுகளில் சொல்வதற்கு நேரமில்லை, நிறைய ஜுஸியாக்கள் இது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது தாயின் ஆகாது, அடுத்து டெலிவரியும் ஆகாது. அதனால் இதில் இருக்கக்கூடிய முறை இருக்கிறத, ஒன்று அல் பைஉ கபுலல் கபுல், ஃபாரக்ஸில் கைக்கு எடுக்காமல் டெலிவரி எடுக்காமல் விற்கிறது மார்க்கத்தில் ஜாயிஸ் இல்லை. இரண்டாவது, மார்ஜின் மணி மட்டும் கொடுக்குறோம், 5% மட்டும் கொடுக்குறோம், 95% கடனாக இருக்குது. உதாரணமாக $1,00,000 நான் $5,000 கொடுத்துட்டு 1,00,000க்கான பொருளை வாங்குகிறேன். அந்த பொருளையாவது என் கைக்கு வருமான்னு கேட்டால் அந்த பொருளும் என் கைக்கு வராது. 1,00,000 1,00,000 அவங்க கைக்கும் போகலை. இதுக்கு பேர் சொல்லுவாங்க பையுல் காலி பில் காலி.
நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் பைஇல் காலி பில் காலி. ரெண்டுமே கடன், விலையும் கடனாக இருக்குது, பொருளும் கடனாக இருக்குது, எதையுமே கைமாறல்ல. இந்த வகையிலையும் இது கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஃபாரெக்ஸ் விஷயத்திலையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் நிறைய பேர் நம்முடைய முஸ்லீம்களை பல லட்சங்களை இதில் இழந்திருக்கிறாங்க. பிறகு கேட்பாங்க, அதில் ஈடுபடவே கூடாது. கம்ப்யூட்டர் விற்றுக்கிட்டே இருக்கும், வாங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம கொடுக்குற ஆப்ஷன் தான். ஒழுங்காக ஆப்ஷன் கொடுக்காட்டி தாறுமாறாக அது விற்றுரும், நமக்கு பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். கொஞ்சம் உஷாராக இல்லைன்னு சொன்னால் மார்க்கம் அதை தடை செய்திருக்கிறது. பல ஃபத்துவாக்களும், ஃபத்தாவா உஸ்மானி போன்ற ஃபத்துவாக்கள் இருக்கிறது, இது கூடாது, ஃபாரெக்ஸ் பிஸ்னஸ் என்பது செய்யக்கூடாது என்று. இது மாதிரி ஆன்லைன் விஷயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக நிபந்தனை, நாம் டெலிவரி எடுக்கணும். எடுத்து அடுத்த விற்பனை செய்வதை கவனத்தில் வைத்து கொண்டால் நிறைய குளறுபடிகளை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள முடியும். அல்லாஹு யோஃபிக், அல்லாஹ் தோஃபிக் செய்தல்வானாக. ஷரியத்தை அதனுடைய உண்மையான முறையில், சரியான முறையில் விளங்கி அமல் செய்வதற்கும் அதை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் ரப்புல் ஆலமீன் கிருபை செய்தல்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.